வெல்கம் வியூவர்ஸ். அது டிசம்பர் 17, 2010 ஜேபி நகர், பெங்களூர். டைம் அப்ப ஆல்மோஸ்ட் மதியம் ஒரு மணி இருக்கும். என்னதான் மதிய வேலையா இருந்தாலும் கூட அது டிசம்பர் மாசம் அப்படிங்கறதுனால ஜேபி நகர்ல ரொம்பவே குளிரா இருந்துச்சு. அப்போ ஒரு வின்டர் ஜாக்கெட் அணிந்த நபர் அங்க இருக்கிற ஒரு ஏரிக்கரை ஓரமா கண்கள்ல ஒருவித அச்சத்தோடு ரொம்பவே வேகமா நடந்து வராரு. அந்த குளிர்லயுமே அந்த வின்டர் ஜாக்கெட் அணிந்திருந்த நபருக்கு மட்டும் ரொம்பவே வேர்த்து ஊத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வேகமா அந்த ஏரிக்குள்ள இறங்கின அந்த நபர் தன்னுடைய வின்டர் ஜாக்கெட்குள்ள இருந்து சில பொருட்களை அந்த ஏரி தண்ணியில வீசுறாரு. அதே நேரத்துல இதை யாராவது பாக்குறாங்களா, கவனிக்கிறாங்களா அப்படிங்கறத சுத்தியும் முத்தியும் திரும்பி பார்த்து அங்க யாருமே இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த வேகத்திலேயே அந்த இடத்தை விட்டு நகர்றாரு. அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு போறதுக்காக பஸ்ல ஏறி உட்கார்றாரு. பஸ் மெல்ல மெல்லமா நகர்ந்து பெங்களூர் சிட்டி லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு பெருமூச்சு விட்ட அந்த நபர் இப்பதான் கொஞ்சம் சமாதானமாகறாரு. இவ்வளவு அவசரமா பெங்களூரை விட்டு போற இதே நபர் இன்னும் ஒரு வாரத்துல இந்தியா மொத்தமா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொலை வழக்குல போலீசால குற்றவாளியா கைது செய்யப்பட போறாரு. பல சிக்கலான கேசஸ்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் சிபிஐ கூட இந்த ஒரு கேஸ்ல உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க 9 வருஷம் ஆகியிருக்கு. 2010ஆம் ஆண்டு பெங்களூர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ரொம்பவே பரபரப்பா பேசின ஒரு மோஸ்ட் ட்விஸ்டட் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது வருடம் 2005. அப்பதான் ஒடிசாவை சேர்ந்த அனந்தா மிஸ்ரா தன்னுடைய கல்லூரி படிப்புல சேர்றதுக்காக பெங்களூருக்கு வராரு. கேட்டதெல்லாம் கிடைக்கிற ஒரு வசதியான குடும்பத்துல வளர்ந்தவர் தான் இந்த அனந்தா. பிகாஸ் அவருடைய அப்பா மற்றும் அம்மா 2 பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்பவே பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. மேல் படிப்புக்காக பெங்களூர் வந்த அனந்தா தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைய எல்லாரும் மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, அதே நேரத்துல படிப்புலயும் கவனம் செலுத்துறது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் அனந்தாவிற்கு அதே கல்லூரியை சேர்ந்த ஒரு பொண்ணு மேல காதல் மலர ஆரம்பிக்குது. எஸ், இங்கதான் அவர் அஸ்ஸாமை சேர்ந்த பிசினஸ் மேனான தீனதயாள் மற்றும் கந்தா தேவியுடைய மகள் பாயல் சுரேகாவை மீட் பண்றாரு. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டுமே இருந்த இவங்க 2 பேருடைய உறவு காதலா மாற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷமா காதலிச்சிட்டு இருந்த இவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்க முடிவெடுக்கிறாங்க. ஆரம்பத்துல 2 பேருடைய வீட்லயுமே இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அளவு கடந்த காதலால நிரம்பி இருந்த அனந்தா மற்றும் பாயல் அவங்களுடைய 2 பேருடைய வீட்டு எதிர்ப்பையுமே மீறி 2008ஆம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்துல 2 பேருடைய குடும்பமுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறமா ஒரு வழியா பையனுடைய, அதாவது அனந்தாவுடைய பேரண்ட்ஸ் மட்டும் அவங்க 2 பேரையுமே வீட்டுல சேர்த்துக்க சம்மதிக்கிறாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷமான அனந்தா மற்றும் பாயல் சந்தோஷமா அவங்களுடைய லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு மேலும் சந்தோஷமா அமைஞ்சது பெங்களூர்ல இருக்கிற ஒரு மிக பிரபலமான ஐடி கம்பெனில இருந்து பாயலுக்கு வந்த ஆஃபர் லெட்டர். பாயல் மற்றும் அனந்தா என்னவெல்லாம் நினைச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ அது ஒண்ணு ஒண்ணா நடக்கிறத நினைச்சு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆக முடிவு
செஞ்ச அவங்க நவம்பர் 15, 2010 அன்னைக்கு சவுத் பெங்களூர்ல இருக்கிற ஜேபி நகர் RBI லே அவுட்ல இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஒடிசால் இருக்கும் பொழுது அனந்தா ஒரு ஜிம் நடத்திட்டு இருந்தாரு. இப்ப பெங்களூருக்கு மூவ் ஆனதால இங்கேயுமே ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ண பிளான் பண்றாரு. சோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க நினைச்சது எல்லாமே நடந்துச்சு. அன்பான குடும்பம், அருமையான வேலை, எப்பவுமே சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நார்மல் பர்சனுடைய ட்ரீம் லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லா சந்தோஷமும் சுக்கு நூறா உடைய போற அந்த ஒரு குறிப்பிட்ட நாளும் வருது. அது டிசம்பர் 17, 2010. அனந்தா தன்னுடைய மனைவி பாயலுக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டே இருக்காரு. பட் பாயலோ அவருடைய போனை எடுக்கவே இல்ல. சரி, அவ ஏதாவது ஒர்க்ல இருப்பா, ஒர்க்க முடிச்சிட்டு அவளே கால் பண்ணுவா அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்ட அனந்தாக்கு நேரம் தாண்ட தாண்ட அவருடைய முகத்துல கொஞ்சம் பதட்டம் வர ஆரம்பிக்குது. டைம் அப்போ சரியா மதியம் 3 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியுமே பாயல் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படிங்கறதால இப்ப மறுபடியுமே பாயலுக்கு கால் பண்றாரு. பட் இந்த முறை பாயல் போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்ததுமே இப்ப அவருடைய முகத்துல பயம் தாண்டவமாட ஆரம்பிக்குது. சோ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண அனந்தா அபார்ட்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிக்கு கால் பண்றாரு. இப்ப பாயலுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த செக்யூரிட்டி வீட்டுடைய கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. பாயல் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததால டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்றாரு. அப்படி வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே தரையில ரத்தம் சிந்தி கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. இப்போ அந்த ரத்த கரையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச செக்யூரிட்டி அது ஸ்ட்ரெயிட்டா பாயலுடைய பெட்ரூம்குள்ள போறத பார்த்து பெட்ரூம்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க அவர் பார்த்த காட்சிய அவருடைய உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டாரு. எஸ், அப்படி அவர் அங்க பார்த்தது உடல்ல பல இடங்கள்ல குத்தப்பட்டு ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்த 29 வயதான அனந்தாவுடைய மனைவி பாயலுடைய உயிரற்ற உடலை தான். பாயல் உயிரிழந்த விஷயம் போலீஸ் மற்றும் பாயலுடைய கணவருக்கும் கூடவே பாயலுடைய பேரண்ட்ஸ்க்கும் தெரிவிக்கப்படுது. சம்பவ இடத்துக்கு வந்த ஜேபி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உமேஷ் கிரைம் சீன் கண்டாமினேட் ஆகாத விதமா அதை சீல் பண்ணி பிரிசர்வ் பண்றாரு. பாயலுடைய கை ரெண்டுமே பின்பக்கமா கட்டப்பட்டிருந்ததை நோட் பண்ண உமேஷ் அங்க கிரைம் சீன்ல சிதறி கிடந்திருந்த பொருட்களையும் கவனிக்கிறாரு. ஆல்சோ எங்க தேடியுமே பாயலுடைய செல்போன் கிடைக்கல அப்படிங்கறதால வீட்டில் இருக்கிற மத்த பொருட்கள் ஏதாவது காணாம போயிருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேபி இது ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையா தான் இருக்கணும் அப்படிங்கிற கோணத்துல கேஸை என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ண போலீஸ் அதே சமயம் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா கிரைம் சீன்ல ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்க இல்லாம இருந்திருக்கு. சோ பாயலுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கேஸ்ல ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் உமேஷ் பாயலுடைய இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்புறாரு. ஆல்சோ வீட்டுக்குள்ள வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்ச ஃபாரன்சிக் டீமுக்கு பாயலுடைய உடம்புல இருந்து சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், சில ஹேர்ஸ், மேலும் அங்க சிதறி இருந்த பிளட் ஸ்டெயின் சாம்பிள்ஸையுமே கலெக்ட் பண்றாங்க. இப்ப பாயலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல பாயல் கழுத்து அறுக்கப்பட்டு ரொம்பவே மோசமா தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் மேலும் அவங்களுடைய உடம்புல சுமார் 23 இடங்கள்ல கத்தியால குத்துனதுக்கான காயம் இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. அழகான அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த பாயல் மேல யாருக்கு எதனால இவ்வளவு கோபம்? கேஸோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் முதல்ல பாயலுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் பாயலுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய மருமகனான அனந்தா மேல சந்தேகம் இருக்கிறத வெளிப்படுத்துறாங்க. அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துற விதமா அமைஞ்சது சம்பவம் நடந்து சுமார் 20 மணி நேரம் கடந்தும் இன்னுமே அனந்தா அங்க வரல அப்படிங்கறதுதான். இந்த சம்பவம் நடந்து சுமார் 25 மணி நேரத்துக்கு அப்புறமா ஜேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அனந்தா தான் ஒடிசால இருந்து இப்பதான் வர்றதாகவும் இப்படி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஒடிசா போனதாகவும் சொல்லியிருக்காரு. இப்ப போலீஸோ எதுக்காக ஒடிசா போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அனந்தா தன்னுடைய பிசினஸ் விஷயமா வெளியே போயிருந்ததா சொல்றாரு. ஆனா போலீஸ்க்கு சந்தேகம் வந்ததால அவர் ஒடிசால தான் இருந்தாரா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்றாங்க. அனந்தா சொன்னதுக்கு ஆதாரமா அவருடைய செல்போன் டவர் லொகேஷனும் அவர் ஒடிசால தான் இருந்திருக்காரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுது. சோ இப்ப அனந்தா கிட்ட என்கொயரி ஸ்டார்ட் பண்ண போலீஸ் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மனைவியை இழந்த சோகத்துல இருந்த அனந்தா அந்த நேரத்துல எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம ரொம்பவே சோகமான ஒரு மனநிலைமையில இருந்திருக்காரு. சோ இப்ப போலீஸும் வேற ஏதாவது லீட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்களுக்கு சமமா பெண்களுமே ஐடி துறையில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற இந்தியாவுடைய ஐடி கேபிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுற நகரத்துல நடந்த இந்த பெண் ஐடி ஊழியருடைய கொலை சோசியல் மீடியா முழுவதுமே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதுவும் பகல் நேரத்துல நடந்த இந்த கொலை
கொலை மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. அப்பதான் போலீஸ் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது சந்தேகப்படுற மாதிரி ஒரு நபர் அங்கிருந்து வேகமா ஓடி போறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆல்சோ இத அங்க டியூட்டில இருந்த ஒரு செக்யூரிட்டியும் பார்த்திருக்காரு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்த ஆனந்தாக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த சிசிடிவில இருந்த நபர் யாரு அப்படின்னா ஒடிசால ஆனந்தா நடத்திட்டு வந்த அந்த ஜிம்முடைய ட்ரெய்னர், ஆல்சோ ஆனந்தாவுடைய ஃப்ரெண்டான ஜேம்ஸ் குமார் ராய் தான். உடனடியா போலீஸ் ஜேம்ஸ் உடைய மொபைல் நம்பரை வாங்கி சம்பவம் நடந்த அன்றைய நாள் அந்த நம்பர் எங்க இருந்துச்சு, எந்த டவருக்கு கீழே இருந்துச்சு அப்படிங்கிற லொகேஷனை செக் பண்றாங்க. போலீஸ் நினைச்ச மாதிரியே அந்த சிம்முடைய லொகேஷன் பெங்களூர்ல RBI லே அவுட்ல தான் இருந்திருக்கு. அதாவது ஆனந்தாவுடைய மனைவி பாயல் கொலை செய்யப்பட்டிருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற டவர் ரேஞ்சுக்குள்ள தான் காமிச்சிருக்கு. ஓகே, இப்ப அந்த நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆந்திர மாநிலம் விஜயவாடால லொகேட் ஆகி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ண விரும்பாத இன்ஸ்பெக்டர் உமேசன் டீம் டிசம்பர் 22ஆம் தேதி, அதாவது சம்பவம் நடந்து 6வது நாள் ஜேம்ஸ் குமார் ராயை அரெஸ்ட் பண்றாங்க. பெங்களூர் கூட்டிட்டு வரப்பட்ட ஜேம்ஸ் குமார் கிட்ட தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தான் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்த ஜேம்ஸ், ஆமா நான் தான் பாயலை கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆல்சோ ஏன் கொலை செஞ்சேன், எப்படி கொலை செஞ்சேன் அப்படிங்கிற விஷயங்களை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி போலீஸ் கிட்ட அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஜேம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஜேம்ஸ் குமார் ராய் மற்றும் ஆனந்தா மிஸ்ரா இவங்க 2 பேருமே ஒரே ஊருக்காரங்க அப்படிங்கறதுனால நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒடிசால் இருக்கிற ஆனந்தா நடத்திட்டு வர ஜிம்ல ஜேம்ஸ் ட்ரெய்னராகவும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஜேம்ஸ் ரொம்பவே பொறுப்பா தனக்கு கொடுத்த வேலையை செஞ்சதுனால ஆரம்பத்துல ட்ரெய்னரா இருந்த ஜேம்ஸ அந்த ஜிம்முக்கு மேனேஜர் ரேஞ்சில கொண்டு வந்து அழகு பாக்குறாரு ஆனந்தா. அந்த அளவுக்கு ஜேம்ஸ் மேல ஆனந்தாவிற்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனந்தா இல்லாத டைம்ல ஜிம்முக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது அண்ட் ஈவன் ஜிம்முடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஜேம்ஸ் ரொம்பவே பொறுப்பா பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்படி ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ஆசை யாரை விட்டுச்சு. ஜேம்ஸ் தன்னுடைய ஆடம்பர செலவுக்காக ஜிம்முடைய அக்கௌண்ட்ல இருந்து யாருக்குமே தெரியாம காசு எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இன்னும் ரொம்பவே மோசமா மாறி ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வர்ற பொண்ணுங்க கிட்ட எக்ஸசைஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்கள தவறான முறையில தொடவும் ஆரம்பிச்சிருக்கான். இந்த எல்லா விஷயமும் ஆனந்தாவுடைய மனைவி பாயலுடைய காதுக்கு போகுது. பாயல் இந்த விஷயத்த ஆனந்தா கிட்ட சொல்றாங்க. ஜிம்ல தனக்கு அடுத்தபடியா எல்லா பொறுப்பையுமே பார்த்துட்டு இருந்த ஜேம்ஸ் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததை ஆனந்தாவால தாங்கிக்க முடியல. ரொம்பவே கோபமான அவரு ஜேம்ஸை வேலையை விட்டு தூக்குறாரு. வேலையை இழந்த ஜேம்ஸ் தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறான். தன்னுடைய தவறான புத்தியால வேலை இழந்த அவன் பல இடங்கள்ல வேலை தேடுறான். ஆனா வேற எங்கேயும் வேலை கிடைக்காம சுத்திட்டு இருந்திருக்கான். ஜேம்ஸ் தன்னுடைய ஃப்ரெண்டான கௌரி சங்கருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறான். இந்த கௌரி சங்கர் வேற யாரும் இல்ல, ஆனந்தாவுடைய பிசினஸ் பார்ட்னர் தான். இப்ப கௌரி சங்கர் ஜேம்ஸ மறுபடியுமே வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதுக்காக டிசம்பர் 11ஆம் தேதி பாயலுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பட் பாயலோ ஜேம்ஸ வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு விரும்பல. அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ ரொம்பவே கடுமையான வார்த்தைகளால ரொம்பவே கேவலமா திட்டி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. பாயலுடைய இந்த செயல் அவனுக்கு ரொம்பவே ஆத்திரத்தை வரவழைக்குது. பாயலை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சரியான நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பிச்சான். அதுக்காக அவன் ஒரு மிகப்பெரிய பிளானையே போட ஆரம்பிக்கிறான். அந்த பிளானுடைய ஒரு பகுதியா ஜேம்ஸ் இப்ப பழைய மாதிரியே ஆனந்தா கூட ஃப்ரெண்டா கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனந்தா எப்பெல்லாம் வீட்டுல இருக்காரு, எப்பெல்லாம் ஊருக்கு போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்பவுமே அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றான். அதே மாதிரி ஜேம்ஸ் காத்துட்டு இருந்த எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வருது. டிசம்பர் 16ஆம் தேதி ஆனந்தா ஒடிசாக்கு போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அவன் அன்னைக்கு காலையில ஒரு 10 மணி அளவுல பாயல் தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். பாயல் வீட்டுடைய கதவு முன்னாடி வந்து நின்ன ஜேம்ஸ் மெல்லமா கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். சத்தம் கேட்டு அங்க வந்து கதவை ஓபன் பண்ண பாயல அடுத்த நிமிஷமே அவனுடைய ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தியால ரொம்பவே கொடூரமா தாக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப கதவை லாக் பண்ணிட்டு தன்னுடைய ஆத்திரத்தை முழுவதுமே பாயலுடைய உடம்புல பல முறை கத்தியால குத்தி தீத்துக்க ஆரம்பிக்கிறான். இதுல கொஞ்ச நேரத்திலேயே பாயல் துடிச்சு இறந்து போறாங்க. பாயல் இறந்ததை உறுதி செஞ்ச ஜேம்ஸ் இது ராபரிக்காக நடந்த மர்டர் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே களைச்சு போட ஆரம்பிக்கிறான். ஆல்சோ பாயலுடைய மொபைல் மற்றும் லேப்டாப் அங்கிருந்து எடுத்துட்டு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அங்கிருந்து வேகமா கிளம்புறான். இப்பதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி ஏரிக்கரை ஓரமா நடந்து போன ஜேம்ஸ் தன்னுடைய ட்ரெஸ்ல இருந்த ரத்த கரைய வேகமா அந்த ஏரி தண்ணியில கழுவிட்டு பாயலை கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி, ஆல்சோ பாயலுடைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மொபைல் போன் மற்றும் லேப்டாப் அப்படின்னு எல்லாத்தையுமே அங்க தூக்கி வீசிட்டு அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு பஸ்ல ஏறி தப்பிச்சு போயிருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்து கொஞ்ச நாள்ல விஜயவாடா போனதா சொல்லி தன்னுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான்.
போலீஸ் இப்ப ஜேம்ஸ் சொன்ன அந்த ஏரியிலிருந்து மர்டர் வெப்பனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ பாயலுடைய உடம்புல இருந்து கலெக்ட் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஜேம்ஸ் உடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. இந்த எவிடன்ஸை வச்சு ஜேம்ஸ் தான் கில்லர் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண ஆபீசர் உமேஷ் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இந்த கேஸ் எப்படி சோசியல் மீடியா நியூஸ் சேனல் அப்படின்னு ரொம்பவே வைரல் ஆச்சோ, அதே மாதிரி ஜேம்ஸ் கைது செய்யப்பட்டதும் ரொம்பவே வேகமா ஷேர் ஆகுது. பெங்களூர் மக்கள் எல்லாருமே போலீஸ்க்கு தங்களுடைய நன்றியை தெரிவிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வர ஆரம்பிக்குது. குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இனிமேல் என்ன ப்ரோ ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோட இன்ட்ரோல இந்த கேஸ்ல சிபிஐமே இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப வரைக்குமே சிபிஐ வரலையே அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க திங்க் பண்றது கரெக்ட். எஸ்டிஐ கேஸ் இனிமே முடியல. போலீஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போற அந்த டைம்ல போலீஸ் பண்ணி இருந்த ஒரு மிகப்பெரிய தவறால சிபிஐ இந்த கேஸ்குள்ள வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஜேம்ஸ் ஜெயில இருந்துகிட்டே எழுதின ஒரு லெட்டர் இந்த கேஸ்ல ஒரு புயலையே கிளப்புச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த லெட்டர் எழுதப்பட்டது வேற யாருக்கும் இல்ல, கொலை செய்யப்பட்ட பாயலுடைய அப்பா தீனதயாளுக்கு தான். கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்யுக்கு அலையிறதா சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் ரொம்பவே பக்கத்துல இருந்த ஒரு எவிடன்ஸை போலீஸ் மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு எவிடன்ஸ் மிஸ் ஆன ஒரே காரணத்தினால இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை உறுதியாகிறதுக்கு சுமார் 9 வருஷம் ஆகியிருக்கு. அப்படி இந்த கேஸ்ல மக்களுடைய பார்வையை ஒட்டுமொத்தமா திருப்பின கொலை செய்யப்பட்ட பாயலுடைய அப்பாக்கு ஜேம்ஸ் எழுதின அந்த லெட்டர்ல இருந்தது, உங்களுடைய பொண்ணு பாயல கொலை பண்ணது நான் தான், ஆனா நடந்த இந்த கொலைய நான் மட்டும் பண்ணல, இதுல சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி இன்னுமே சந்தோஷமா வெளியே தான் சுத்திட்டு இருக்கான், அது வேற யாரும் இல்ல உங்களுடைய மருமகன் அனந்தா தான் அப்படின்னு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் தான் எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உங்களுடைய மகளை கொலை செய்ய சொன்னான். சம்பவம் நடந்த அன்னைக்கு அவனுமே என் கூட பெங்களூர்ல தான் இருந்தான். அவனுடைய அப்பா அம்மா ரிட்டையர்டு போலீஸ் அப்படிங்கறதுனால போலீஸை வச்சு மிரட்டி என்னை ஒத்துக்க வச்சுட்டான். இது எல்லாமே இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் உமேஷுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தரப்பு உண்மையை தான் கைப்பட எழுதி பாயலுடைய அப்பாவுக்கு அந்த லெட்டரை அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கு ஆதாரமா இந்த லெட்டர் கூடவே சம்பவம் நடந்த அன்னைக்கு அனந்தாவுடைய லொகேஷன் ஹிஸ்டரி டீடைல்ஸுமே அனுப்பி வச்சிருக்கான். அதுல சம்பவம் நடந்த அன்னைக்கு அனந்தா பெங்களூர்ல இருந்ததும் அதுக்கு அப்புறமா தான் ஒடிசா கிளம்பி போயிருக்கான் அப்படிங்கறதும் தெளிவா தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற விதமா அனந்தாவுடைய ஃபேமிலி மார்ச் வரைக்கும் வரல, பாயலுடைய இறுதி சடங்கு எதுலையுமே கலந்துக்காம இருந்திருக்காங்க. இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப ஜேம்ஸ் உடைய இந்த லெட்டரை பார்த்து ரொம்பவே கோபமான தீனதயா தன்னுடைய மருமகன் அனந்தா தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப தீனதயாள் தன்னுடைய பொண்ணுடைய சாவுக்கு நீதி கேட்டு கர்நாடகா மாநில ஹைகோர்ட்ல தன்னுடைய மகள் பாயல கொலை பண்ணது தன்னுடைய மருமகன் அனந்தா தான் அப்படின்னும் அவருடைய பேரண்ட்ஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறதுனால கேஸ ஜேம்ஸ் மேல ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இன்ஸ்பெக்டர் உமேஷும் கூட பெரிய அளவுல லஞ்சம் வாங்கிட்டு இதுக்கு ஆதரவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேஸ ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுக்கறாரு. சோ கோர்ட் ஆர்டர் போட்டதுனால கேஸ மறுபடியும் ஓபன் பண்ண கர்நாடகா போலீஸ் இப்ப முதல்ல இருந்து சாட்சிகள் எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் இப்படி நகர ஆரம்பிக்குது. ஆனா கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே வரல. இதனால இன்னுமே கோபமான தீனதயாள் சிபிஐ விசாரணை கோரி ஜனவரி 2011 ஹைகோர்ட்ல இன்னொரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. ஒரு வழியா 10 மாசத்துக்கு அப்புறமா நவம்பர் 2011 கேஸ் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் ஆகுது. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, சிபிஐ ஒரு கேஸ்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறது தான். ஆனா அந்த சிபிஐ கேஸ்குள்ள வந்துமே சுமார் 8 மாசம் கடந்துமே பெருசா இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. இப்ப சிபிஐ உமேஷ் மற்றும் அனந்தாவுடைய ஒரு வருஷத்துக்கான கால் ஹிஸ்டரி மற்றும் அவங்களுடைய பேங்க் டிரான்சாக்சன் குறித்து கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் உமேஷுமே 24/7 சிபிஐ உடைய கண்காணிப்புல தான் இருந்திருக்காரு. பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு லீடுமே கிடைக்கல அப்படின்னாலும் போலீஸ் எல்லா முயற்சியுமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல ஜேம்ஸுக்கு மேலும் ஆதரவா அமைஞ்சது தன்னுடைய கேஸ் சார்ந்த செலவுக்காக அவனுக்கு கவர்மெண்ட் 50,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மனித உரிமை ஆணையம் கர்நாடக அரசுக்கு கொடுத்த ஆர்டர் தான். இப்படி எல்லா விதத்திலையுமே கேஸ் ஜேம்ஸுக்கு ஆதரவா போயிட்டு இருக்கிற சூழல்ல இந்த சம்பவம் நடந்து சுமார் 5 வருடங்களுக்கு மேல ஆகியுமே இன்னுமே இந்த கேஸ்ல தெளிவான முடிவு ஏற்படாம இருந்ததால உண்மையான குற்றவாளியை கைது பண்ண சொல்லி பெங்களூர் நகரம் மொத்தமாவே எதிர்ப்புகள் எழ ஆரம்பிச்சது. சோ இப்ப இந்த கேஸ் வேற ஒரு சிபிஐ டீமுக்கு மாற்றப்படுது. சோ இப்ப புதுசா வந்த இந்த டீமும் கேஸ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின் சஸ்பெக்டான ஜேம்ஸ் கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 62 விட்னஸ் என்கொயரி பண்ணப்படுறாங்க.
ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வழியா சம்பவம் நடந்து 9 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ப்ராப்பர் ஐ விட்னஸோட அந்த உண்மையான குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 1 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. அப்படி இந்த கேஸ்ல தண்டனை அனுபவிக்க போற அந்த குற்றவாளி வேற யாரும் இல்ல, இத்தனை வருஷமா போலீஸை ஏமாத்திட்டு இருந்த பாயலுடைய கணவர் அனந்தா மிஸ்ரா கிடையாது. அவருடைய ஃப்ரெண்டான ஜிம் ட்ரெய்னரான ஜேம்ஸ் குமார் ராய் தான். இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஜேம்ஸ் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கான். அவன் கொலை செய்யப்பட்ட பாயலுடைய அப்பாவான தீனதயாளுக்கு அனந்தாவுடைய லொகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு லெட்டர்ல சென்ட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே ஃபேக் அப்படின்னு தெரிய வருது. ஆல்சோ நான் முன்னாடி வெண்ணையை வச்சுட்டு நெய்யுக்கு அலையிறதா சொல்லியிருப்பேன் இல்லையா, அப்படி நான் சொல்ல காரணம் இந்த கேஸ்ல இப்ப ஐ விட்னஸா ஆட் ஆயிருக்கிற முனவர் அலி அப்படிங்கிற நபர் தான். இந்த முனவர் அலி பாயலுடைய அபார்ட்மெண்ட் இருக்கிற அதே பில்டிங்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. பட் போலீஸ் ஸ்டார்டிங்ல பண்ண விசாரணையில முனவர் கிட்ட விசாரிக்காம விட்டுருக்காங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சிபிஐ டீம் இப்போ மும்பையில் இருக்கிற சம்பவம் நடந்தப்ப பெங்களூர்ல இருந்த முனவரை வர வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 பேர் இருந்த இடத்துலயுமே ஜேம்ஸை ப்ராப்பரா ஃபைன் பண்ணிருக்காரு. அண்ட் இப்படிதான் அந்த உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப இந்த கேஸ் சம்பந்தமா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். எஸ்டிஐ, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கூட கொடுக்கலாம், ஏன் நம்புறதுக்கு கூட கஷ்டமா இருக்கலாம். வழக்கமா நம்ம ஒரு கேஸை டீகோட் பண்ண கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், போலீஸ், அட்வொகேட்ஸ், கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க இல்ல அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய இன்டர்வியூஸ்ல இருந்து டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் கில்லர் கூட நெருங்கி பழகின ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ், கில்லர் ஜேம்ஸ் இந்த கேஸ்ல பாயலுடைய ஹஸ்பண்ட அக்யூஸ் பண்ணிட்டு, அதாவது பாயலுடைய அப்பா கிட்ட அந்த லெட்டர் அனுப்பி பாயலுடைய ஹஸ்பண்ட மாட்டி விட்டதுக்கு அப்புறமா அவன் ஜெயிலேயே இருந்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஜாமீன் வாங்கிட்டு ஜாலியா வெளியே சுத்த ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள்லயே எந்த ஊர்ல கொலை பண்ணானோ அதே பெங்களூர்ல கொலை பண்ண இடத்துல இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவுல அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து சில வருஷங்கள் ஒர்க்கும் செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அந்த கேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே கொலை பண்ண அதே ஊர்ல கொலை செஞ்ச இடத்துல இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவுல கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த கம்பெனில பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாம அவனை எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல. இப்ப நம்ம பேச போறது அதை பத்தியும் இல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேஸ் டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனில அவன் கூட ஒர்க் பண்ண நெருங்கி பழகின ஒருத்தருடைய அறிமுகமும் எனக்கு கிடைச்சது. ஆனா அப்போ அந்த கேஸை பத்தி பேசுற சூழ்நிலை அமையல. பட் இப்ப இந்த கேஸை பத்தி பேசும்போது திரும்பவுமே அந்த சோர்ஸ் கூட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி அவனை பத்தி அந்த சோர்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ரொம்பவே ரிசர்வ்டா யாருக்கிட்டையுமே நெருங்கி பழகாம தான் இருந்திருக்கான். ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணா அவனை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு பட்டன் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் கூட அவனுக்கு சண்டையும் வந்திருக்கு. அப்ப எல்லாமே அதை பெருசா எடுத்துக்காம அவனை ஜோக்கர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆபீஸ் மேட்ஸ் ஒன்ஸ் இந்த கேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவனுடைய போட்டோவோட டிவிலையும் பேப்பர்லயும் நியூஸ் வர ஆரம்பிச்சதுமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் கூடவா நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அவனை வேலைக்கு செலக்ட் பண்ண ஹச்ஆர் டீமோ அவங்களுடைய வேலைக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த டீம்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாமே வளவளத்து போக ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன் ரொம்பவே அமைதியா இருந்ததால அவனை சும்மா சும்மா வம்பு கிழித்து டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு தன்னை தரை குறைவா பேசி அசிங்கப்படுத்திருச்சு அப்படின்னு தான் இந்த கொலையவே பண்ணிருப்பான். ஆனா அதே போல இங்க இத்தனை பெண்கள் அவனை டீஸ் பண்ணியுமே ஆண்டவன் புண்ணியத்துல அமைதியா இருந்திருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆபீசரான மிடில் ஏஜ்ல இருந்த அவனுடைய லேடி டீம் லீடர் கிட்ட உங்களுடைய அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல வேலை நான் அவனுக்கு என்னுடைய அட்ரஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. மை டியர் எஸ்டிஏ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், மறதி ஒரு தேசிய வியாதி அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கேஸும் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். கொலை நடந்த சில நாட்கள்லயே அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த சிசிடிவில பதிவாகியிருந்த ஜேம்ஸுடைய உருவம் டிவிலையும் சோசியல் மீடியாவிலையுமே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபுட்டேஜை அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்களும் ஏற்கனவே பார்த்திருக்காங்க. பட் அதே பர்சன் அவங்க கூடவே சில வருஷங்கள் ஒர்க் பண்ணியுமே அவங்களால அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா
அப்புறமா தான் அவன் தான் இவன் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மிருகமா மாத்தும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல பல வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். அழகான வேலை இருந்துமே தன்னுடைய அதிகபட்ச ஆசை மற்றும் தவறான செயல்களால திருமணமாகி அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச ஒரு அழகான குடும்பத்துடைய சந்தோஷம் இங்க அளிக்கப்பட்டிருக்கு. சோ பணமோ பொருளோ அல்லது பொண்ணோ நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அதுல வர்ற சந்தோஷம் தான் உண்மையானது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஆல்சோ இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும், எந்த கேஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.